ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி கலைச்சொற்கள், எளிய மொழிபெயர்ப்பு இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நோட்ஸ் பார்த்தோம். கரெக்டாக? அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மற்றது எல்லாமே பார்த்தாச்சு. அதில் வந்து கடிதங்களும் மனுக்கள் இது மட்டும்தான் மிஸ் ஆகிருந்துச்சு. அந்த நோட்ஸ் எல்லாமே எளிய மொழிபெயர்ப்பு கலைச்சொற்கள் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்தாச்சு. சரிங்களா? பார்க்காதவங்க அந்த நோட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கடிதங்கள் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? பொதுவாக கடிதங்கள் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் வந்து நிறைய புக்கில் இருக்குது. ஆனால் மொழிபெயர்ப்புகள் அப்படின்னு ரிலேட்டடாக இருக்க கண்டென்ட் இது. சரிங்களா? இதில் வந்து அலுவலக மொழிபெயர்ப்புகள் அரசாணைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இது ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லை, இது வந்து பாவை தமிழுரை அப்படிங்கிற தமிழ் புக்லேருந்து எடுத்த லெசன். சரிங்களா? இதில் வந்து நம்ம கடிதங்கள் எழுதுவோம் பார்த்தீங்களா, அது ரிலேட்டடான இங்கிலீஷில் கொடுத்து தமிழ் வார்த்தையும் கொடுத்துருக்காங்க. தொடர்கள் நம்ம கடிதத்தில் எழுதுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சில தொடர்களுக்கான ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யாருக்கு லெட்டர் எழுதுவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கான தமிழ் வார்த்தையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இன்ஸ்பெக்டர், கிளர்க், அந்த மாதிரி யாருக்கு நம்ம எழுதுவோமோ அதோட தமிழ் அர்த்தமும் கொடுத்துருக்காங்க. அந்த தொடரோட பொருளும் கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதுவும் இல்லாமல் எளிய மொழிபெயர்ப்புக்குமே இது யூஸ் ஆகும். கடிதங்கள் ரிலேட்டடாகவும் இது நமக்கு யூஸாக இருக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட PDF லிங்க்கை நான் வந்துட்டு ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டெலிகிராம்லேயும் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து புது கண்டென்ட் தான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது கண்டென்ட் நான் கிடைச்சாலுமே அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேங்களா?